பொதுத்தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 6ல் வளம் பெருக, மலைச்சோறு, கொங்கு நாட்டு வணிகம், இதில் மொதல் 3 டாப்பிக்கும் போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொதுத்தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலம் உடன் வரும், புணர்ச்சி, இல்லை மொத்தமாக 21 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காலம் உடன் வரும், இதில் மொத்தமாக 6 வினாக்கள் தான் இருக்குது. ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருப்பூர் மாவட்டம். காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதையை எழுதியுள்ளார்? 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். சிவகுமார் சிறுகதைகளுக்கான எந்த விருதை பெற்றுள்ளார்? இலக்கிய சிந்தனை விருது. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா காலசுமை தாங்கி. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. காலசுமை தாங்கி. வெஞ்சனம் என்ற சொல்லின் பொருள்? பொரியல். வெஞ்சனம் என்ற சொல்லின் பொருள் பொரியல். அடுத்தது புணர்ச்சி. இதில் மொத்தமாக 15 வினாக்கள் தான் இருக்குது. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை எவ்வாறு அழைப்பர்? புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை எவ்வாறு அழைப்பர்னா புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க? உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது என்னன்னா இயல்பு புணர்ச்சி. 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமே மாற்றங்கள் நிகழ்வது விகார புணர்ச்சி. 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலும் மாற்றங்கள் நிகழ்வது என்னன்னா விகார புணர்ச்சி. நிலைமொழியிலும் வருமொழியிலும் இணையும் போது புதியதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். நிலைமொழியிலும் வருமொழியிலும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது என்னன்னா தோன்றல் விகாரம். நிலைமொழியிலும் வருமொழியிலும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். நிலைமொழியிலும் வருமொழியிலும் இணையும் போது புதியதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். நிலைமொழியிலும் வருமொழியிலும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி கேட்டிருக்காங்க. இயல்பு புணர்ச்சி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு உள்ளது? நெய்வேலி.
தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு உள்ளதுன்னா நெய்வேலி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மட்பாண்டம், திரிதல் விகாரம், மரவேர், கெடுதல் விகாரம், மணிமுடி, இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு, தோன்றல் விகாரம். மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர், கெடுதல் விகாரம், மணிமுடி, இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு, தோன்றல் விகாரம். இதில் ஆப்ஷன் சி, த ஆன்சர். அடுத்தது பொறுத்துக. பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பது, கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல், கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், காணல் நீர், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, கண்ணை மூடிக்கொண்டு, ஆராய்ந்து பாராமல். ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பது, கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல், கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், காணல் நீர், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, கண்ணை மூடிக்கொண்டு, ஆராய்ந்து பாராமல். ஆப்ஷன் சி, த ஆன்சர். இதோட பொது தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 6 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 7 பார்க்கலாம்.